வாழ்க வளமுடன். இன்றைக்கும் நிறைய பேருக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதை முடிக்க முடியாதபடிக்கு, ஜெயிக்காதபடிக்கு அவங்க வந்து, ஐயோ நான் இன்னும் தோற்று போகிறேனே, இன்னும் தோற்று போகிறேனே, எனக்கு எதுக்கு வெற்றி வரலன்னு நினைப்பாங்க. இந்த வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? எபிலிட்டி. எபிலிட்டி எபிலிட்டி அப்படின்றது எல்லாம் இருக்கிறதுனால இல்லை. ஒரு பையனுக்கு கை இல்லாமல் பிறக்கிறான். கை இல்லாமல் பிறக்கிறான் அப்படின்னு சொன்னால் விரல் இல்லை, இந்த உள்ளங்கையிலேருந்து விரல் இல்லை, மொட்டையாக இருக்குது. ஆனால் அவன் ஓவியத்தில் வரைந்ததை உலகமே பாராட்டி பரிசு கொடுக்கும்படியாய் அவன் ஜெயிக்கிறான். எப்படி? முயற்சி, எபிலிட்டி. அவன் முயற்சி பண்ணுறான். அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. கை இருக்கிற நம்மளால் கூட வரைய முடியாது, கையே இல்லாதவன். ஏன்னா அவன் என்ன நினச்சிட்டான், இனிமேல் நான் எதுனாலும் ஒன்றில் நான் வந்து என்னை வந்து வளர்த்துக்கிடணும், நான் வந்து ஷைன் ஆகணும், இந்த இருக்கிற குறையை நான் பார்த்துக்கிட்டு இதிலையே நான் நொடிஞ்சு போயிடக்கூடாது, ஒரு வித்தியாசமாக நான் ஒன்று செஞ்சு காட்டணும்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணுறான். முதல்ல வாயில் வரைஞ்சி பார்க்குறான். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் சும்மா அந்த கையிலேயே, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இன்றைக்கும் நிறையா பேருக்கு 2 கை இல்லாதவங்க பிறந்திருக்கிறவங்கள அந்த வீடியோலாம் பார்த்துருக்கோம் பாருங்கள். காலால் வரைவாங்க, காலால் ப்ரஷ் பண்ணுவாங்க, காலால் ஸ்பூனில் சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்க. அது வந்து அவங்க முயற்சி பண்ணுறது தான். ஆமாம், ஏன்னா அவங்க வாழ்க்கையே அவங்க வாழணும், அவங்க ஜெயிக்கணும், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்து காட்டணும், அடுத்தவங்களுடைய உதவி இல்லாதபடி. அவங்க சுயத்தை, அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும். அதுக்கு தங்களை பழக்கி கொள்கிறார்கள். அதுக்கு ரொம்ப கஷ்டம், விடாமுயற்சி. இதுதான் எபிலிட்டி. இப்போது நான் சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸையோ ஒரு குறிக்கோளையோ நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, இதில் நான் ஜெயிக்க போகிறேன்ட்டு. அப்போது எபிலிட்டி இருக்கா அவங்ககிட்ட? சிலர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அந்த நினச்சது உடனே நாளானவனே சோர்ந்து போயிடுவாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சீக்கிரமாக கிடைக்கிறது எதுவுமே அது நல்லதாக இருக்காது. எது தாமதாக கிடைக்குதோ அது தரம் வாய்ந்ததாக இருக்கும். அப்போது இன்றைக்கி ஒரு லைட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஒரு பல்பை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஒரு கரண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரே நாளில் வந்ததா, இல்லை ஒரு வருஷத்தில் வந்ததா, இல்லை எவ்வளோ நாளில் வந்தது சொல்லுங்கள்? அவங்களுடைய ஆயுசு நாட்களையே அதுலேயே போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ராத்திரி ஆறுறது தெரியாது, பகல் ஆறுறது தெரியாது, ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடப்பாங்க. அதுதான் எபிலிட்டி. வேறு எதையும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, நண்பர்கள் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, வெளி உலகம் தெரியாது. இப்படி போய் ஒரு ரூமுக்குள்ளே அடையிறவங்க தான் ஜெயிக்க முடியும். ஒன்றை புதுசாக அவங்க கண்டுபிடிக்க முடியும், அவங்களுடைய குறிக்கோளை அடைய முடியும். உங்கள் குறிக்கோளை நீங்களும் அடையணும்னா இந்த எபிலிட்டி வேணும். அவன்கிட்ட அவ்வளோ இருக்குது, இவன்கிட்ட எவ்வளோ இருக்குது, எனக்கு அவங்க அப்பா உதவி செஞ்சார், எனக்கு உதவி செய்யலை, இது உங்கள் எபிலிட்டி இல்லை. நாம் எப்படி பண்ணணும் அதுதான். கொஞ்சம் முதல்ல பின்வாங்கிட்டீங்க, முதல்ல ஒரு ஸ்டெப்பு வைக்கிறீங்க, தோற்று பரவாயில்ல, அந்த ஸ்டெப்பை படியாக மாற்றிக்கணும். விடாமுயற்சி, ஜெயிச்சு காட்டுவேன்ற அந்த தைரியம், தன்னம்பிக்கை. முதல்ல நீங்கள் சோர்ந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது, அதை வந்து கேப்பு விட்டுறக்கூடாது. பார்க்கலாம், கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாம், இல்லை, நீங்கள் தள்ளி வச்சிட்டிங்கன்னா தோல்வி நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், ஜெயம் இன்னும் தூரமாக போகுதுன்னு அர்த்தம். ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொன்னால் அதை அடையும் வரையிலும் அப்படித்தான் அவங்க எல்லாரும் இருந்திருக்காங்க, அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் நோக்கமாக, ஒரே நோக்கம், எய்ம். இப்போ ஒரு பந்து இருக்குதுன்னு வச்சுக்க, ஒரு ஷூட் பண்ணுறாங்கல்ல, எய்ம். இந்த பீச்சுக்கெல்லாம் போனோம்னா நம்ம வந்து இந்த ஷூட் பண்ணுறதுக்கு பலூனை கட்டி வச்சுட்டு சுட சொல்லுவாங்க. 3 பலூன் சுட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி கீழே ரிங்கெல்லாம் வச்சு நம்மளை தூக்கி போட சொல்லுவாங்க, அந்த பொருள் நமக்குன்னு. அப்போது நம்ம எப்படி எய்ம் பண்ணி அதை போடுறோம், அது போல தான் அந்த குறிக்கோள். இப்போ இது சின்ன காரியம், ஆனால்
ஆ, அந்த எய்ம் நமக்குள்ள வர்ற வரைக்கும் வேற எதுவும் நம்ம மனசை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் நடக்கட்டும், இல்லை, 2 பாதைக்கு போக முடியாது. ஜெயிக்கணுன்ட்டா அது ஒரே பாதை தான். அதாவது சைடில் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, இப்போ பையங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு எய்மில் இருக்கிறவனுன்னு நினைக்கிறவங்க வேறு வழியில் காதல் பண்ணுறேன் அப்படின்லாம் போயிடக்கூடாது. ஏன்னா அது டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். உங்களுக்கு ஜெயிக்க அது முடியாது. அது வரைக்கும் வேறு எதுவுமே இல்லை. சில பெண்களை பார்த்தீங்கன்னா, படித்து முடிக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்பாங்க. என் பேத்தியா கூட அப்படி தான் சொல்கிறா. இது எம்பிபிஎஸ் முடிச்சிட்டா. இப்போது கஷ்டப்பட்டு 2 வருஷம் கழித்து எழுதி பாஸ் ஆகிட்டு திருப்பி எம்டி படிக்கணும். அப்போ என்ன சொல்கிறா, இது 3 வருஷம், நான் அதில் நல்லா ஜெயிக்கணும், நான் நல்லா இதாகணும்னா மேரேஜ் ஆகிட்டு அதுக்கு ஒரு குழந்த அப்படி இப்படின்னு போனேன்னா என்னால் முடியாதுப்பா. எனக்கு கெஞ்சிரா காலில் விழுந்து, ஒரு 3 வருஷம் போயிடட்டும்ப்பா. இதை முடித்த உடனே நீங்கள் எனக்கு உடனே அப்படியே பார்த்தீங்களா, அந்த பிள்ளைங்களோட எய்மை பாருங்கள். அதாவது எய்ம் அப்படின்னு சொன்னால் சிலதை இழக்க வேண்டியது வரும். நீங்கள் உன்னில் ஜெயிக்கணும்னா நிறையா நீங்கள் இழப்புகளை சந்திக்கணும். அதுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. தேவையில்லாத உறவுகளெல்லாம் நீங்கள் விட்டுறணும். அது யாருக்கு இந்த கருத்து வருதோ எனக்கு தெரியல. தேவையில்லாத உறவுகள் இருந்தால் அதெல்லாம் விட்டுறணும். நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதுதான் பெரிய தடை. 2வது, நான் பெருசுன்னு நினைக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், இல்லை. ஆலோசனை கேட்கணும், புத்திமதி கேட்கணும், தாழ்மை இருக்கணும். என்னைக்கு எனக்கு ஒன்றும் தெரியலைன்னு நினைக்கிறானோ அவன் தான் அறிவாளி. யார் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறானோ அவன் முட்டாள். உண்மைதான். எனக்கு எல்லாம் தெரியும்னு யார் சொல்லுவா சொல்லுங்க? அடக்கமாக இருக்கிறவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்க ஞானம் உள்ளவங்க. அப்போது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு லேசாக ஒரு காரியத்தில் ஜெயிச்சிட்ட உடனே உதாசீனப்படுத்தி மற்றவங்கள அடம் பண்ணி நான் ஜெயிச்சிட்டேன்ற மாதிரி விரிவாக உடனே கொண்டுட்டு போய் ரொம்ப இது பண்ணி நம்ம இஷ்டப்படி நம்ம போயிடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி யார் இந்த துறையிலேருந்து எப்படி ஜெயித்தாங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தெரியல, அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும், நிறையா கற்றுக்கிடணும், நிறையா இழப்புகளை சந்திக்கணும். உங்களோட நேரங்கள், உங்களோட வேல்யூ, நேரத்தை கொடுக்கணும். எனக்கு இதெல்லாம் முடியாது அப்படின்ற எண்ணத்தை முதல்ல மூட்டை கட்டி தூக்கி போட்டுறணும். முடியாது அப்படின்னு மனசுக்குள்ளேயோ வாயினாலேயோ நீங்கள் மனசுக்குள்ளே கூட நீங்கள் சொல்லக்கூடாது. எந்நேரம் உங்களோட எண்ணம் முடியும் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன்னு அந்த மந்திரம் தான் உங்கள் வாயில் இருக்கணும். இருந்தால் மட்டும் போதாது, விசுவாசம் இருக்கணும், கிரியையும் இருக்கணும். நீங்கள் செயலில் அதை காட்டணும். 400 மீட்டர் என்னால் ஓட முடியும்னு சொல்லிட்டு அவன் ஸ்டார்ட் பண்ண இடத்துல நின்னா முடியுமா? முடியாதுல்ல. அத்தனை பேரையும் முந்தி அவன் ஓடணுமே. அந்த லாஸ்ட் அவன் போய் முதல்ல கால் வச்சாதான் ஜெயித்தான். அதுக்கு மற்றவங்கள அவன் பார்க்கல. அவன் ஓட்டத்தில் என்ன பண்ணுறான், போய்கிட்டே இருக்கான். இன்றைக்கும் ஜெயிக்கணும்னு சொன்னால் மற்ற காரியங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடாது. எப்படி நம்ம ஜெயிக்கணும் அந்த நோக்கத்தை மாத்திரம் பார்த்து நான் முன்னேறி கொண்டே இருக்கணும். அதில் விடாது எத்தனை வாட்டி விழுந்தாலும் எந்திரிக்கணும். என்ன காரணம்ன்றதை கண்டுபிடிக்கணும். அந்த கையில்லாதவன் எப்படி ஆற்றில் வரைஞ்சி உலகத்துக்கே ஃபேமஸ் ஆனானா, நம்ம நல்லா இருக்கிறவங்களே உலகத்துக்கு ஃபேமஸ் ஆகலை. அவன் அந்த துறையில் உலகத்துக்கே அவன் ஃபேமஸ் ஆனானா. அந்த ஊர்லேருந்து வந்த ஒரு பணக்காரர் பார்த்துட்டு இந்த பையன் என்னடா, அது வரைக்கும் சும்மா தான் இருந்திருக்கான், என்னடா அது வரைக்கும் இவன் படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கானே. படத்தை பார்த்தவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒரு டேலண்ட் இருக்குமா ஒரு பையனுக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு ஓவிய கல்லூரியிலேயே அவனை சேர்த்து நீ படின்னு சொல்லி. அப்போது அவன் என்ன சொன்னானா, என்னால் எல்லாம் முடியாது, ஏன்னா நானே இப்படி இருக்கேன், காலும் கிடையாது, காலும் எனக்கு சரியில்லை, கையும் சரியில்லை, என்னால் போக முடியாது வர முடியாதுல்லன்னு சொன்னானா. அப்போ அவர் சொன்னாரா, இல்லை நீ போகணும் வரணும். அவன் இருந்தது ஒரு குக்கிராமம். இல்லை நீ போகணும் வரணுன்னொடனே வாழ்க்கையை போராடி தான் அவன் ஜெயித்தான். அந்த திறமையினால் அவன் ஜெயிக்கலை, அந்த திறமையை அவன் வெளிப்படுத்தும் போது தான் அவன் ஜெயிக்கிறான். அதுதான் எபிலிட்டி. இன்னைக்கு உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு என்ன போராட்டத்தை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க?
சொல்லுங்கள். அதுதான் எபிலிட்டி. இன்றைக்கு யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு வாஞ்சியோடு இந்த வீடியோ பார்த்தீங்களே, உங்களை அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிக்கணும்னு நான் வாழ்த்துறேன். காட் பிளஸ் யூ.